வணக்கம் நண்பர்களே. இன்று அச்சு முறுக்கு தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் ஆஃப் மைதா, 1 கப் ஆஃப் ரைஸ் ஃப்ளார், 1/2 கப் ஆஃப் சுகர் பவுடர், 1 pinch of cardamom powder, 1 pinch of salt, 1/2 டம்ளர் கோகோனட் மில்க் எடுத்துருக்கேங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கோகோனட் மில்க் சேர்த்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து விட போகிறோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பிளாக் செசமி சீடு சேர்க்க போகிறேங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டியை வச்சு அதில் அச்சும் கூட வைக்கணுங்க. அச்சு வச்சு அது கூட ஆயில் சேர்த்து நம்ம ரெண்டுத்தையும் ஹீட் பண்ண போகிறோம். அச்சு எவ்வளோ நல்லா ஹீட் ஆகுதோ அப்போ அச்சு முறுக்கு நம்மளுக்கு நல்லா வருங்க. ஆயில் நல்லா காயட்டுங்க. ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை அந்த அச்சில் ஒரு 3/4 பாகம் விடுங்க. ஃபுல்லாக விட்டுறாதீங்க. 3/4 பாகம் விட்டு எண்ணெயில் வைங்க. அதில் கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தன்னால் பிரிஞ்சு வரும். நல்லா வந்திருக்குங்க. இதை டர்ன் பண்ணி விடுங்க. கோல்டன் கலர் வந்தால் நம்ம எடுக்க வேண்டியதுதான். இதில் 3/4 பாகம் விட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. தன்னால் பிரிஞ்சு வருங்க. ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை மிதமான தீயில் ஃப்ரை பண்ணுங்க. சீக்கிரம் கருகிடும். கொஞ்சம் டர்ன் பண்ணி விட்டு கோல்டன் கலரில் வந்தால் நம்ம எடுக்க வேண்டியதாங்க. ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் அது ஃப்ரை ஆகிறது கரெக்டாக இருக்கும். இந்த பதம் கரெக்டான பதங்க. எடுத்துட வேண்டியதான் நம்ம. இதே போல் இன்னொரு அச்சு முறுக்கும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாவில் 3/4 பாகம் விடுங்க. ஃபுல்லாக விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராதுங்க. ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க. வந்துருச்சு. இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. அச்சு முறுக்கு டேஸ்ட்டாகவே வந்திருக்குங்க. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம பரிமாற வேண்டியதுதாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.